டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க சேலம் மாவட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்டறியலாம். மோகன்ராஜ், சேலம் மாவட்டத்தில் காய்ச்சலால இதுவரைக்கும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? மாவட்ட நிர்வாகம் இது பற்றி என்ன சொல்றாங்க? மணிமாறன், சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாகவே காய்ச்சல் பரவி வருவது அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கடந்த 20 நாட்கள்ல சேலம் அரசு மருத்துவமனைக்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிச்சிருக்கு. அது மட்டுமல்லாமல் கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சேலம் மாவட்ட அளவில் 5 குழந்தைகள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில சேலம் அரசு மருத்துவமனையில் இன்னைக்கு நிலவரத்தின்படி உள்நோயாளிகளாக 90 குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தொடர் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. குழந்தைகள் சிகிச்சை பிரிவானது 24 மணி நேரம் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறதா சேலம் அரசு மருத்துவமனை முதல்வர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்பொழுது ஒரு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது தேசிய சுகாதார திட்ட இயக்குனர் டாக்டர் டேரிஸ் அகமது தலைமையில் இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தில் சுகாதாரத்துறை, கல்வித்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளை சேர்ந்த அலுவலர்கள் என பலர் கலந்திருக்காங்க. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் காய்ச்சல் பரவுவதை தடுப்பதற்கான இதுவரைக்கும் சேலம் மாவட்ட அளவில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, அது மட்டுமல்லாமல் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுப்பதற்கு என்னென்ன வழிவகைகள் என்பது குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் வட்ட வாரியாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்து தேசிய சுகாதார திட்ட இயக்குனர் ஒவ்வொரு அலுவலரையும் தனித்தனியாகவே விசாரித்து வருவதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட விவரங்கள் பெறப்பட்டு அவர்களுக்கு இனி வருங்காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, டெங்கு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் எவ்வாறு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது குறித்த விவரங்களும் இந்த கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கடந்த 20 நாட்களாக சேலம் மாவட்ட அளவில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக வருவோரின் எண்ணிக்கை ஒருபுறம் அதிகரித்து வருகிறது. அதே போல அண்டை மாவட்டங்களான நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்தும் அதிக அளவில் காய்ச்சல் பாதிக்கப்பட்டிருக்கும் நபர்களும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு தான் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். மணிமாறன். மோகன்ராஜ், டெங்கு காய்ச்சல் மேலும் பரவாமல் தடுக்க மக்களுக்கு எது மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? காய்ச்சல் பரவுவது மற்றும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு என பல்வேறு நடவடிக்கைகள் மாவட்ட மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மணிமாறன், குறிப்பாக அவ்வப்போது மாணவ மாணவிகள் வைத்து பேரணிகள் நடத்தப்பட்டு வருகிறது. டெங்கு காய்ச்சல் மற்றும் காய்ச்சல் இருக்கிறது கண்டறியப்பட்டால் உடனடியாக எந்த பகுதியில் காய்ச்சலோட தாக்கம் அதிக அளவில் இருக்கோ அந்த பகுதி கண்டறியப்பட்டு அந்த பகுதிக்கு நேரடியாக சுகாதார பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் நேரடியாக சென்று அங்கே கொசு ஒழிப்பு மருந்து தெளிப்பது மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்றாங்க. அந்த பகுதியில் சிறப்பு மருத்துவ முகாம்களும் ஏற்பாடு செய்யப்பட்டு உடனடியாக காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கான மருந்து மாத்திரைகளும் இலவசமாக வழங்கப்படுகிறது. காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்போருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கவும் அந்த மருத்துவ முகாமில் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. இதுபோன்ற நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டு வந்த போதிலும் தனியார் மருத்துவர்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வரும் நோயாளிகளை எவ்வாறு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது குறித்து உலக சுகாதார மையம் என்னென்ன வழிகாட்டுதல்களை கொடுத்துள்ளதோ அதுவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஏற்கனவே 2 முறை இதுபோன்ற தனியார் மருத்துவர்களுக்கான கூட்டம் நடத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இன்று மீண்டும் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தனியார் மருத்துவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிகளாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வரும் நபருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும். அதே போல ரத்த மாதிரிகளை எடுத்து சோதனைக்கு செய்ய வேண்டும். அதிக அளவில் காய்ச்சல் இருக்கும் பட்சத்தில் கண்டறியப்பட்டால் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. இதே போல பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை மருத்துவர்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக காய்ச்சலால் பாதிக்கப்படுபவர்கள் உடனடியாக தாங்களாக சென்று மருந்துகள் மாத்திரைகளை வாங்கி சாப்பிடாமல் உரிய மருத்துவரை அணுக வேண்டும். குறிப்பாக அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக வந்தால் அதற்கான தனி சிறப்பு சிகிச்சை பிரிவில் உடனடியாக சிகிச்சை எடுத்துக் கொள்ளலாம். காலதாமதமாக வரும் பட்சத்தில் தான் உயிரிழப்புகள் ஏற்படுது. எனவே காலதாமதத்தை தடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் மருத்துவர்கள் அறிவுறுத்திருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு காய்ச்சல் பாதிப்பு இருக்கு அப்படின்னாக்கா நிச்சயமாக அவர்களை உடல் உபாதைகளை கவனித்து அவர்கள் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டாலோ அல்லது வாந்தி எடுக்கும் பட்சத்திலோ இதையெல்லாம் கண்காணித்து பெற்றோர் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வர வேண்டும். அவ்வாறு அழைத்து வந்தால் நிச்சயமாக காய்ச்சலா இருந்தாலும் சரி, டெங்கு காய்ச்சலா இருந்தாலும் அது ஒரு சாதாரண விஷயமே, நிச்சயமாக உயிர் பலியிலிருந்து மீட்கலாம் அப்படிங்கிறதும் மருத்துவர்களோட அறிவுறுத்தலா இருக்கு. மணிமாறன், டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க சேலம் மாவட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக பதிவு செய்தீர்கள். நன்றி மோகன்ராஜ்.